வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அன்றாடம் ஒவ்வொரு மனிதனும் அதிகாலை எழுந்து இரவு படுக்கைக்கு வருகிற வரை நாம் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறான். தப்பு செய்யக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுறான் இல்லையா? காலையில் எழுந்தவொடனே இன்னைக்கு போய் இவனை கொலை பண்ணி அவனை கொள்ளடிச்சு அப்படின்னு யாரும் திட்டமிட்டதில்லை. இயல்பாக வாழ வேண்டும், ஒழுங்காக வாழ வேண்டும் தான் பெரும்பாலான மனிதர்கள் ஆசைப்படுவாங்க. ஆனால் உலகத்திற்குள் நுழைந்து அன்றாட அலுவலுக்குள் நுழைகிற பொழுது அவர்கள் கொள்கையிலிருந்து மாற வேண்டிய அல்லது அவர்களுடைய நன்னெறியிலிருந்து பிறழ வேண்டிய சந்தர்ப்பங்கள் பலவற்றை சாத்தான் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நான் ஏன் தப்பு பண்ணனே தெரியல சார், நான் காலையில் ஒழுங்காக தான் சார் போனேன், எப்படி இந்த தப்பை பண்ணேன்னு தெரியலன்னு பல பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். அப்போ இதுக்கு என்ன காரணம்னா, சாத்தான் 3 விதங்களில் உங்களை டச் பண்ணுவான். ஒன்று, உங்களுக்கு ஆசையை கொடுப்பான், அல்லது கோபத்தை கொடுப்பான், அல்லது பயத்தை கொடுப்பான். இந்த 3 வழியாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையை அவனால சீரழிக்க முடியும். நீங்க ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு கொடுத்தது ஆசை, சரியா? பேதுருவுக்கு கொடுத்தது பயம், ஐயோ நம்மளையும் அவரோட சேர்த்து ஏதாவது பண்ண போறாங்கன்னு பயம். அப்புறம் பல்வேறு சந்தர்ப்பங்களில பல்வேறு இடங்களில கோபப்பட்டு தான் பைபிள் கேரக்டருக்கும் சரி வரலாற்று கேரக்டரும் சரி தவறு செய்யறாங்க. ஆசை பாவத்தை செய்ய வைக்கும், பயம் அவிசுவாசத்தை கொண்டு வரும், கோபம் ஐக்கியத்தை கெடுக்கும். ஆக சாத்தானுடைய பிள்ளை என்னன்னா, உங்க திருச்சபையில் ஐக்கியம் இருக்கக்கூடாது, உங்க திருச்சபையில் விசுவாசம் இருக்கக்கூடாது, உங்க திருச்சபையில பரிசுத்தம் இருக்கக்கூடாது. இதுதான் பிளான். அப்ப என்ன பண்ணுவான்? உங்களுக்கு முதல்ல ஆசையை கொண்டு வருவான். அது என்ன ஆசையா வேணா இருக்கலாம். திருச்சபை, பள்ளிக்கூடம், சமூகம், அரசியல்னா பதவி ஆசையை கொடுப்பான். அந்த ஆசையை அடைவதற்காக பாவம் செய்ய ஆரம்பிப்போம். அப்ப இன்னும் சில நேரங்கள்ல அதுக்கெல்லாம் ஆசைப்படாதவனுக்கு தேவையில்லாத பயத்தை கொடுப்பான். ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, அப்போ அவிசுவாசம் அங்க வந்துடும். இன்னும் சில பேருக்கு கோபத்தை கொடுப்பான். கோபத்தை கொடுத்தா அங்க ஐக்கியம் போயிடும். எனவே ஒவ்வொரு நாளும் காலையில, அப்பா இந்த உலகத்துக்குள்ள நான் போறேன், எந்த பாவ எல்லைக்குள்ளும் நான் விழுந்து விடாதபடி, எந்த பயத்திற்கும் நான் ஆளாகி விடாதபடி, எந்த இடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு நான் கோபப்பட்டு விடாதபடி, என்னுடைய பரிசுத்தத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய ஐக்கியத்தையும் காத்துக்கொள்ள உதவும் சாமி ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஏன்னா இந்த 3 டோர் வழியா தான் சாத்தான் வருவான். இந்த 3ல இருந்து தான் கடவுள் நம்மளை மீட்பார். பாவத்திலிருந்து அவர் தான் நம்ம மீட்கிறார். பயத்திலிருந்து பயப்படாது, இங்க எல்லாம் சொல்லி கேட்டுருங்க. கடவுள் பிறந்ததுல இருந்து உயிர் தெழுகிற வரைக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை பயப்படாது. இப்போ பயத்திலிருந்து நம்ம மீட்டு கொண்டு வருவார். அடுத்தபடியாக கோபம். கோபம் உங்க சபையில இருக்கிற ஐக்கியத்தை கெடுத்துரும் இல்லையா? கோபப்பட்டா சண்டை வந்துடும், ஐக்கியம் கெடுத்துரும். அடுத்தபடியாக உங்கள் கோபத்தை குறைக்கிற அளவிற்கான சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். எந்த 3 டோர் வழியா சாத்தான் உங்க வீட்டுக்குள்ள உங்க மனசுக்குள்ள நுழையிறானோ அந்த 3 டோரையும் க்ளோஸ் பண்ணுவதற்கான வழிகளை கடவுள் வைத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் பாவமில்லாத வாழ்க்கை, கோபமில்லாத வாழ்க்கை, பயமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு துணை புரிய வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.